நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்களை அறிந்து முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆத்து பூவரசு செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புதர் செடி வகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆத்து பூவரசு செடியுடைய இலைகளை வேரை அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் நம்மிடையே உண்டு. ஆத்து பூவரசை பொறுத்தவரையிலும் அதோட பூக்கள் பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பூக்களை கொண்டிருக்கும். இலைகள் பார்ப்பதற்கு வெற்றிலை போன்று தோற்றமளிக்கக்கூடிய பெரிய நீண்ட வளரக்கூடிய இலைகளை கொண்டிருக்கும். வறண்ட காலத்தில், மழை காலத்தில், எல்லா காலத்திலையும் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு தோற்றமளிக்கக்கூடிய ஒரு புதர் வகை தாவரம் இந்த ஆத்து பூவரசு செடி. இந்த ஆத்து பூவரசோட செடியுடைய இலைகளை பொறுத்தவரையிலும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. பொதுவாக உயர் இரத்த அழுத்தம் இருந்தாலோ அல்லது ஏற்கனவே பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ, இதய அடைப்பு அல்லது இதய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்புகள் இருந்தாலோ, வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலோ, பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆத்து பூவரசுடைய இலைகளை ஒரு 5 இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து சாறு பிழிந்து, அந்த சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து, சர்க்கரை நோய் இல்லாதவர்களாக இருந்தால் 2 மில்லி அளவுக்கு தேன் அதில் கலந்து, சர்க்கரை நோய் இருப்பவர்களாக இருந்தால் எதுவுமே கலக்காமல் காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கும் பாரம்பரிய மருத்துவர்களிடையே இருந்து வருகின்ற ஒரு வழக்கம். இதை தொடர்ந்து ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தம், அதிக நாள் மருந்து சாப்பிட்டு கட்டுக்கடங்காமல் இருக்கின்ற உயர் இரத்த அழுத்தம் கூட மிக வேகமாக கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் யாருக்கெல்லாம் பக்கவாத நோய் மூளையிலேயோ அல்லது இதயத்திலேயோ அல்லது இரத்த நாளங்களிலேயோ சிறியதாக அடைப்பு இருக்கின்றவர்களுக்கு கூட அந்த அடைப்போட விகிதம் வேகமாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆத்து பூவரசு செடி சாறை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக உட்கொள்ளக்கூடிய மருந்துகளோடு, அதாவது மாடர்ன் மெடிசன் ஏதாவது சாப்பிட்டு கொண்டிருந்தால் கூட அது கூட சேர்த்தே இதை சாப்பிடலாம். ஏன்னா இது ஒரு கீரை போன்ற ஒரு தாவரமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுனால மற்ற மருந்துகளுக்கோ அல்லது மற்ற மருந்துகள் உட்கொள்வதாலேயோ எந்த விதமான பக்க விளைவும் இருக்காது. இரண்டாவது, இந்த ஆத்து பூவரசு இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு நுரையீரலில் நம்ம ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்ற பிராணவாயு உட்கிரகிக்கதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. ஏன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணிகள், அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை சுமை, இதெல்லாம் இருக்கிறதுனால உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருமே இன்றைக்கு செய்வது கிடையாது. உடற்பயிற்சி செய்யாததுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு 10 நிமிடம் நடந்தாலோ அல்லது 1 மாடி அல்லது 2 மாடி ஏறினாலோ உடனே மூச்சு வாங்குகின்ற ஒரு தன்மை இருக்கும். நிறைய 30 வயது 35 வயது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு வழக்கம். தரையில் அமர்ந்து சாப்பிடுவது கிடையாது, சாப்பிட்ட பிறகு ஓய்வெடுத்து தூங்குவது கிடையாது, நேரத்திற்கு சாப்பிடுவது கிடையாது. இதெல்லாம் உடலை எந்த அளவுக்கு பாதிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சுவாசத்துடைய அளவை குறைக்கிறது. நம்ம சுவாசித்தோம்னா குறைந்தது 15லிருந்து 20 வினாடிகளாவது அந்த பிராணவாயு நுரையீரலுக்குள் இருந்தால் மட்டும்தான் தேவையான அளவு ஆக்சிஜன் கிரகிக்க முடியும். இல்லை என்றால் நம்ம சுவாசிக்கின்ற காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் 60 விழுக்காடு வெளியேற ஆரம்பிக்கும். இது அப்படியே நாளாக என்ன ஆகும்னா, உடலில் புத்துணர்ச்சி சம்பந்தப்பட்ட புத்துணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறைய ஆரம்பித்து அதுவே மிகப்பெரிய வியாதியாக மாறிவிடும். அந்தளவு உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய கிரகிப்புத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கு இந்த இலைச்சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இந்த ஆத்து பூவரசு இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு மிக மிக சிறப்பான மருந்து. இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது வாரத்திற்கு ஒரு முறையானும் சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொற்று நோயால் பாதிக்கப்படுவது, அந்த தொற்று நோய் அதிகமாகும் போது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவது, வீசிங்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொந்தரவு ஏற்படும். இது வாரம் ஒரு முறை ஏற்படும், சில குழந்தைகளுக்கு மாதம் ஒரு முறை ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகின்ற குழந்தைகளுக்கு உடனே
நேரடியாக நெபுலைசர்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குழலில் மருந்து செலுத்துகின்ற ஒரு சிகிச்சை தான் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. நிறைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஏற்படும்போது இன்னலேஷன் பஃப்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சிகிச்சையும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தற்காலிக குணமளிக்குமே தவிர நிரந்தர குணமளிக்காது. அந்த மாதிரி பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆத்துப்பூவரசு இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு 2 தேக்கரண்டி, தேன் 1 தேக்கரண்டி, அதாவது 10 மில்லி அளவுக்கு சாறு 3 மில்லி அளவுக்கு தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம் எந்த காலமாக இருந்தாலும் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நுரையீரலில் ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய தன்மை அதிகரித்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால வீட்டிலேயோ பள்ளிகளிலேயோ அந்த குழந்தைகளுக்கு சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு 3 மாத காலம் இந்த சாறை கொடுத்து பார்த்தாலே அடிக்கடி குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற காய்ச்சல், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை இது எல்லாமே நின்று போவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா கார்டியாக் ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு, அதாவது நம்மளுடைய ஹிருதயம் அதிகமாக செயல்பட முடியாததுனால நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் ஏற்படுகின்ற ஒரு நுரையீரல் நோய். இந்த மாதிரி ஏற்படும் போது அதற்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த மருந்துகளை கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. இதயம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்தாலும் ஓரளவு கட்டுக்குள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச் சுலபமாக இந்த ஆத்துப்பூவரசு வேரிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் 100 மில்லி தண்ணீர், அந்த வேர் பட்டை அல்லது வேர் 5 கிராம் அளவுக்கு அதில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாலே மிக வேகமாக இதயத்துடைய செயல்பாடு அதிகரிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளிலேயும் நல்ல வித்தியாசம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆத்துப்பூவரசை பொறுத்தவரையிலும் இதை ஒரு மருந்து அப்படின்னு நம்ம நினைக்காம இதை ஒரு உணவாக, ஏன்னா கிராமங்களில் வயல்வெளிகளில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று, இதை ஒரு உணவாக தினசரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொண்டோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.